ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு குழந்தை பெற முடியாத ஒரு உடல்நிலை கொண்டவங்க கூட அந்த கடலில் குளிச்சுட்டு அந்த செந்தூரான வழிபட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கருவினுடைய அணு முட்டைகள் இருக்கு இல்லையா, இதில் மாறுபட்டு குழந்தை பிறக்குதுன்ட்டாங்க. கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் எங்கெங்கெல்லாம் விழுகுதோ அங்கெல்லாம் ஆலயத்தை கட்டி வச்சாங்க. நான் ஆலயம் சும்மா கட்டலை. வாழ்வியலுக்கு தேவையான வழிபடக்கூடிய தெய்வங்களை நம்ம முன்னோர்கள் அழகாக படைச்சு வச்சிருக்காங்க. மனிதனுடைய அடிப்படை வாழ்வுக்கு தேவையான அனைத்துக்கும் நீ ஆசைப்படணும். ஆசைப்படுறது படு, பெருசு ஆசைப்படு. கேஷுவலாக அவன் போய் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு அந்த சிவன் வழிபாட்டை பண்ணிட்டு வர்றான் அப்படின்னா இவன் ஆசை பூராமே நிறைவேறும். மாரியம்மனுடைய திருத்தலங்கள் நிறைய இருக்கு. உனக்கு பிடிச்ச மாரியம்மனுக்கு போ. எப்போ? வைகாசி மாதம். நீங்கள் வைகாசி மாதம் இந்த மாரியம்மன் கோயிலில் போய் அம்மாவுக்கு கண்மலர், சரியா, நல்லா தேங்காய் பழம், பத்தி சூட பத்தலவாக்கு சந்தனம் குங்குமம் அப்படியே ஒரு கண்மலர் வச்சு நீங்கள் வழிபட்டு வந்து பாருங்களேன். இயற்கையிலே நவக்கிரகத்திலேயே அதி அற்புதமான கிரகம் எது அப்படின்னா புரியும். வெறும் மாதம் 300 ரூபா சம்பளம். இந்த 300 ரூபா சம்பளத்தை வச்சுக்கிட்டு 7 பிள்ளைகளை பற்றி வளர்த்தவன்லாம் இருக்கான். ஆனால் இன்னைக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு அடுத்த பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு ஐயோ எங்களுக்கு முடியாது, எங்கள் வருமானம் பத்தாதுன்றான். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த ஜோதிடர், வாசயோக ஜோதிடர் டாக்டர் பொன்னையா சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சார். ரெட்ரோ ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். இப்போ வாழ்வியலும் வழிபாட்டு முறைகளும் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர், அருமையான தலைப்பு. இந்த வாழ்வியலோடு எதனால வழிபாட்டு முறைகளையும் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க முன்னோர்கள்? அதோடைய சிறப்பம்சங்கள்னா என்னென்ன? ரொம்ப அற்புதமான தலைப்பு, வாழ்வியலும் வழிபாட்டு முறைகளும். இப்போ இயற்கைன்னு ஒன்று இருக்குது. இவங்க எல்லாத்தையும் தெய்வமாக ஆரம்பத்திலே கொண்டு வந்துட்டாங்களான்னா இல்லை. முதல் இயற்கையை தான் வழிபாடு செஞ்சாங்க. மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து இயற்கையை வணங்கி அதில் இருக்கக்கூடிய சக்திகளை பரிணாமத்தை உணர்ந்து அதில் இவங்க இந்த பூமியில் நவக்கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் எங்கெங்கெல்லாம் விழுகுது, கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் எங்கெங்கெல்லாம் விழுகுதோ அங்கெல்லாம் ஆலயத்தை கட்டி வச்சாங்க. இவன் ஆலயம் சும்மா கட்டலை. இப்போ ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு மகிமை உண்டு. இப்போ இதில் பஞ்சாதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 கிரகத்துக்கு தான் இந்த நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. இதில் பஞ்சாதி கிரகங்கள் என்ன? செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இந்த பஞ்சாதி கிரகங்கள் தான் பஞ்சபூத சக்திக்கும், இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை மனித பிண்டமானது எப்படி பஞ்சபூத சக்தியை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்றதும், இந்த பஞ்சபூத சக்தியை நிறைவாக ஒரு ஆன்மா அல்லது ஒரு சரீரம் ஏற்றுக்கொண்டால் அதற்கு பூரண வாழ்க்கை எப்படி கிடைக்குது அப்படின்றதுடைய தத்துவம் தான் இந்த இயல்பான பிரபஞ்ச நியதி. அப்போ பிரபஞ்சத்துக்குள்ளே பலவிதமான நிலைகள் இருக்குது. அப்போ நம்ம முன்னோர்கள் வெறும் கண்ணில் தான் வானத்தை பார்த்தான், எந்த டெலஸ்கோப்பும் கிடையாது. அப்போ வெற்றுக்கண்ணால் உற்று பார்த்து கிரகங்களுடைய அந்த ஓட்டத்தை, அதனுடைய நகரும் தூரத்தை சரியாக அளந்து காலக்கணிதத்தை கொடுத்து அது இரவு பகல், அமாவாசை பௌர்ணமி, நன்மை தீமை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே 2ஆக பிரித்தான். இப்போ இதுக்கு மூல காரணம் எது அப்படின்னா சூரியன் சந்திரன் தான். அப்போ சூரியன்னா யார்? இவங்க சொல்லியிருக்காங்க, சூரியன்னா அப்பா, இன்னொன்று இந்த சோல். நீங்கள் அப்பா இல்லாமல் இந்த பூமிக்கு யாரும் வந்ததில்லை இல்லையா? சந்திரனை தாயினா அதுதான் பூமி. அப்போ வானத்தில் இருக்கிறது சூரியன், பூமிக்கு நிகரானது சந்திரன். அப்போ சூரியன் சந்திரன் ஓட்டத்தை வச்சு இவன் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நிலைகளையும் தன்னுடைய உணர்வால் உணர்ந்து அதை என்ன செஞ்சிட்டான், நமக்காக எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க அறிவுக்கெல்லாம் நம்ம கால் தூசி கூட பிரமாணம். நம்ம வேணால் சொல்லலாம், நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும், அதெல்லாம் கிடையாது. அவன் அறிவுன்றது வேறு. ஆனால் அவனுடைய வழிகாட்டுதல் முறைப்படி நாம் வாழ கற்றுக்கொண்டால் மனித வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு சங்கடங்கள் வராது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால்
பிறப்பினுடைய நிலைப்பாட்டை எப்படி கொண்டு போகுது அப்படின்னா, ஒரு தாயோட கருவறையிலேருந்து வெளிவரும்போது ஒரு மனிதனுடைய விதி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தாயோட கருவறையிலேருந்து வெளிவரும்போதே தீர்மானிச்சிருது. உனக்கு இதுதாண்டா அந்த பிரபஞ்சத்தில் கிடைக்கும், கிடைக்காது அப்படின்றது தீர்மானிச்சிருது. அதுக்கு உட்பட்ட வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையும் வசந்தம் தான். எல்லாமே கர்மம். ஏன் ஒருத்தன் வந்து பெரிய பணக்காரனாக இருக்கான், ஒருத்தன் சாதாரண ஒரு சேரியில் ஒரு குடிசையில் வாழ்கிறான். அவனுக்கு 2 பேருமே மனித பிறவி தானே. ஏன் இவன் இப்படி இருக்கணும், அவன் அப்படி இருக்கணும்? இதெல்லாம் இதுக்கு போய் நம்ம தேடும்போது அவன் என்ன சொல்கிறான்? முன்ஜென்ம கர்ம வினை. அப்போ முன்ஜென்ம கர்ம வினை எங்கே, எதனால், யாரால், எப்படி தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ நம்ம அப்பா என்ன செஞ்சார், நம்ம தாத்தா என்ன செஞ்சார், நம்ம முப்பாட்டன் என்ன செஞ்சான் அப்படின்றத ஒரு ஹெரிடிட்டிக்கு போகணும். இப்போ அவங்க செய்த நன்மை தீமையும் நம்மளை வந்து சாருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீ செய்யக்கூடிய செயலில் நன்மையை செய், அடுத்து வரக்கூடிய உன்னுடைய சந்ததியும் உன்னுடைய பாரம்பரியமும் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத உணர்த்தக்கூடியது தான் இந்த ஜோதிடம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இப்போ நான் என்னுடைய வயதுக்கு நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் மனுஷங்கிட்ட பெரிய ஆசையெல்லாம் இல்லை. யதார்த்தமாக இருந்தாங்க. காலையில் வேலைக்கு போவாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, அண்ணன் தம்பி அக்கா தம்பி சொந்தம் சுருத்தோடு நல்லா கூடுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. ஒரு விசேஷம்னா நல்லா கூடுவாங்க, கூடி சாப்பிடுவாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது, இன்னைக்கு இல்லை. அப்போ ஒரு காலகட்டத்தில் பொருளாதார அடிப்படையில் இவன் பெரிய ஆளா அப்படின்னா இல்லை. விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்பான், இல்லை ஒரு வேலை பார்ப்பான், எப்போயாவது ஒரு இடத்துல வந்து நல்ல வேலை, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவான், செய்வான். இப்படித்தான் இருந்தது. கிடைக்கிற சம்பளத்தை வச்சு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்த காலம் என்பது வேறு. வெறும் மாதம் 300 ரூபா சம்பளம். இந்த 300 ரூபா சம்பளத்தை வச்சுக்கிட்டு 7 பிள்ளைகளை பற்றி வளர்த்தவன்லாம் இருக்கான் இல்லையா? கிராமத்தில் விவசாயம் பார்க்கக்கூடியவன் இந்த விவசாயத்தில் வரக்கூடிய வருமானம் தான், அதை வச்சு வீட்டுக்குள்ளே 7-8 பிள்ளைய கிடக்கும். அதது ஒரு கூழ் சோறு சாப்பிட்டுக்கிட்டு அவங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க, சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பெரிய ஆசை இல்லை, யதார்த்த வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கி 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு அடுத்த பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு ஐயோ எங்களுக்கு முடியாது, எங்கள் வருமானம் பத்தாதுன்றான். அப்போ இது எதை குறிக்குதுன்னா பேராசை குறி. ஆசைப்படு, நான் அதெல்லாம் வந்து குறைய சொல்ல. மனிதனுடைய அடிப்படை வாழ்வுக்கு தேவையான அனைத்துக்கும் நீ ஆசைப்படணும் இல்லையா? ஆசைப்படுறது படு, பெருசாக ஆசைப்படு. அப்போ எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்குறது தவறில்லை. என் குடும்பம் கோத்திரம் என் பிள்ளைகளோட நான் சந்தோஷமாக இருக்கணும் சாமி, எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது தவறு இல்லையே. இப்போ இந்த இடத்துல தான் மனிதன் மாறுபட்ட ஒரு நிலைக்கு போகிறான். சரி, ஒரு காலகட்டத்தில் கடன் நிலைகள்லாம் வந்து கட்டுக்கோப்பாக இருந்தது. இன்றைக்கி ஆபூனா தன்னுடைய வசதிக்காக கடனை வாங்கி வச்சுக்கிட்டு சம்பளத்தை பூரா டியூவை கட்டிட்டு அதுக்கப்புறம் இவன் படுற பாடு இருக்குல்ல, இது இயல்பான நிலை. இன்றைக்கி மனிதனை எப்படி இதாகிடுச்சுன்னா, ஜென்ரலாக ஒரு நல்ல வாக்கியம்லாம் நான் படிச்சிருக்கேன், நல்ல அறிவாக பேசியிருக்காங்க. எப்படின்னா, அதாவது ஓடி ஓடி உடலை வந்து வேலைக்காக அர்ப்பணிச்சிட்டு, இந்த உடம்பை வந்து வேலை பார்க்குறதுக்காகவே அர்ப்பணிச்சுட்டு காசை சம்பாதிச்ச பின்னாடி இந்த உடலை சரி பண்ணுறதுக்காகவே மருத்துவர்கிட்ட போய் இந்த சம்பாதிச்ச காசை பூரா கொடுக்குறான் இல்லையா? அப்போ இது யதார்த்தமாக நல்லா வாழலாமே. இப்படி வாழுகின்ற வாழ்க்கையில் தான் நம்ம முன்னோர்கள் நினைக்கிறேன். இப்போ மனுஷன் நான் போய் உங்கள்கிட்ட பிருந்தா எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டால் இருந்தால் கொடுப்பீங்க, நம்பிக்கை இருந்தால் கொடுப்பீங்க, இல்லைன்னா இல்லை இல்லையா? அப்போ வாழ்வியலுக்கு தேவையான வழிபடக்கூடிய தெய்வங்களை வந்து நம்ம முன்னோர்கள் அழகாக படைச்சு வச்சு. கண்டிப்பாக சார், நீங்கள் பல எடுத்துக்காட்டுகள் வந்து சொன்னீங்க. அதாவது வாழ்வியலோட எப்படி வந்து வழிபாடுகள் இருக்கணும், அந்த ஜோதிடம் வந்து எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றது சொல்றீங்கல்ல. இப்போ இந்த வாழ்வியல், அதாவது வழிபாடு முறைகள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியல. கண்ட நேரங்கள்ல வந்து விளக்கேற்றுவது, அவர்களுடைய வசதிக்கேற்ப தேவைக்கேற்ப விளக்கேற்றுவது, அதாவது தேவை இருந்தால் கடவுளை நாடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு கஷ்டம் வந்தோம்னா கடவுளை நாடுறது இதெல்லாம் வந்து சரிதானா? அந்த வழிபாட்டு முறைகள்ல அவன் வந்து முறைப்படுத்தி வச்சிருக்கான் ஒரு வழிபாட்டு முறை. இப்போ ஒன்றும் கிடையாது. நம்ம திருச்செந்தூர் இருக்குது. திருச்செந்தூர் வந்து இன்றைக்கி இவ்வளவு கூட்டம் கூடுது. எதனாலன்னா அதனுடைய மகத்துவத்தை வந்து நாங்கள் எடுத்து சொன்னதுனால. என்னென்னா, நீங்கள்
அந்த கடல் இருக்கு இல்லையா, திருச்செந்தூர் கடல், அதை குருஸ்தலம், அதாவது ஆக்சுவலாக அந்த திருச்செந்தூர் முருகன் வந்து குருஸ்தலம். அப்போ இயற்கையிலே நவக்கிரகத்திலேயே அதி அற்புதமான கிரகம் எது அப்படின்னா குரு தான். குரு தான். இந்த குருவை வச்சு தான் சகலவிதமான நன்மைகளையும் நாம் வந்து நல்லதுக்கு நம்ம பயன்படுத்தணும். இப்போ இந்த குருவோட அனுக்கிரகம் இருந்தால் பரிபூர்ண நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும்ன்றது ஒரு தத்துவம். ஆனால் அவர் தான் செல்வத்துக்கு செந்தூரான் அப்படின்னு ஒரு தலைப்பை வச்சுருக்காங்க. செல்வத்துக்கு செந்தூரான் திருச்செந்தூர் தான். இப்போ சாதாரண திருச்செந்தூரில் போய் நீங்கள் அந்த கடலில் குளிச்சுட்டு நீங்கள் செந்தூரானை வழிபட்டு வந்து பாருங்களேன், சூப்பராக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஜூபிட்டர்லேருந்து வியாழ கிரகத்திலேருந்து வரக்கூடிய கதிர்கள் இருக்கு இல்லையா, அந்த மீத்தேன் கதிர்கள், அது அல்ட்ரா வயலட்டோடு சேர்ந்து அந்த இடத்துல குவியுது. இப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு குழந்தை பெற முடியாத ஒரு உடல்நிலை கொண்டவங்க கூட அந்த கடலில் குளிச்சுட்டு அந்த செந்தூரானை வழிபட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கருவினுடைய அணு முட்டைகள் இருக்கு இல்லையா, இதில் மாறுபட்டு குழந்தை பிறக்குதுன்ட்டான். சயின்ஸாக தான் போதிக்கிறான். அவன் வந்து தவறாலாம் போதிக்கலை. ஆனால் ஜோதிடமாவும் வழிபாட்டு முறையாவும் ஆமாம், போதிக்கலாம். அதை வந்து விஞ்ஞானபூர்வமாக அவன் சொல்கிறத நம்ம வந்து இந்த ஆத்தியமாக அவன் சொல்கிறான். நீ இந்த இடத்துக்கு போய், இப்போ அவன் போய் திருச்செந்தூர் போய் குளிச்சுட்டு வாடா, உனக்கு எல்லாம் சரியாக போகணும்னு போக மாட்டான். ஒரு ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்காக போவான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் பயங்கரமான கூட்டம். அந்த இடத்துக்கு ஒரு தனி மகிமை அப்படின்னு சொல்கிறான். உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே, நான் என்ன சொல்லுவேன்னா, ராசி மண்டலத்தில் இந்த கடகம், விருச்சிகம், மீனம் அப்படின்னு 3 ராசி இருக்குது. இதை வந்து ஜலராசின்னு வச்சுருக்கான். இது ஜலராசி. ஆனால் இந்த ராசி மண்டலத்திலேயே 12 ராசியில் முழு பலனளிக்கக்கூடிய ராசி எதுன்னா இந்த 3 ராசி தான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஒருத்தனுக்கு இப்போ ஒருத்தனுக்கு வீடு வேணும், ஒரு ப்ராப்பர்ட்டி ஆசைப்பட்றான், எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு ஒருத்தன் இயற்கையாக ஆத்மார்த்தமாக அவன் வந்து விருப்பப்படுறான் அப்படின்னா, இவன் பெருசாலாம் மல்லு கட்ட வேண்டாம். நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், இப்போ ஆலயங்கள் பூரா பார்த்திங்கன்னா புனிதமான நதிக்கரையில் இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரூர் பக்கத்தில் கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்குது. அது பார்த்திங்கன்னா வடக்கிருந்து தெற்க ஓடக்கூடிய காவேரி, அதில் மகுடேஸ்வரர் சுயம்பு பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இப்போ இந்த இடத்துல கேஷுவலாக அவன் போய் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு அந்த சிவன் வழிபாட்டை பண்ணிட்டு வர்றான் அப்படின்னா இவன் ஆசை பூராமே நிறைவேறும். எப்படி வச்சுருக்கான் பாருங்கள். ஏன்னா மகத்துவம் நிறைந்த ஒரு ஆலயங்கள் நம்மகிட்ட நிறைய இருக்குது. இதை நம்ம உணர்ந்து அந்த இடத்துக்கு போனோம்னா நமக்கு கிடைக்கும். அது எப்போ போகணும்? இப்போ பொதுவாக வந்து இப்போ நம்ம பங்குனி மாதத்தில் உட்காந்துருக்கோம். இந்த பங்குனி மாதத்தில் எல்லா இடத்துலையும் பாருங்கள் மாரியம்மன் கோயில் திருவிழா. ஏன்னா இந்த அக்னி இது ஆரம்பிச்சிருச்சு, வெயில் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இதுக்கு யார் காரணம்னா மாரியம்மா தான் காரணம். அப்போ இப்போ அம்மை விளையாடுறது, இந்த அம்மை விளையாண்டாலே என்ன செய்வாங்க, மாரியம்மன் கோயிலுக்கு தான் நம்ம நெருங்குவோம் இல்லையா. இது எதனால் வருது? உஷ்ணத்தினால வருது. நீங்கள் அம்மா விளையாண்டவனுக்கு அப்புறம் பாருங்கள் திராட்சையும் இளநீயும் தான் கொடுப்பாங்க இல்லையா. இதுலேயும் அவன் வந்து எப்படி வச்சுருக்கான், வேப்பங்குலை, இளநீ, திராட்சை பழம். அப்போ இது என்னென்னா உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு தான். இது அவன் பண்டைய தொட்டு நம்ம வந்து பழக்க வழக்கத்தில் பண்பாட்டில் வச்சுருக்கான். ஆனால் இதனால தான்டா இதுன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு நேர்த்திக்கடன் எங்கே போகிறான், மாரியம்மன் கோயில் போகிறான். இப்போ மாரியம்மன் கோயில் வழிபாடு பண்ணோன்னே இவனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அதை விட என்ன அப்படின்னா, எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி நீங்கள் மாரியம்மன் கோயில் தான் இருக்கும். நீங்கள் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயிலுக்கு நீங்கள் வந்து வைகாசி மாதம், இன்றைக்கி பங்குனியில் அவங்க கொண்டாடுறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் வைகாசி மாதம் நீங்கள் உங்கள் அதாவது எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் மாரியம்மன் கோயில் இருக்கும். தெருவாக இருந்தால் தெருவில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஆதி தொட்டு நம்ம வழிபாட்டு வந்தது. நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஊரில் பொதுவான ஒரு, இப்போ நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்குது, புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் இருக்குது, மாரியம்மனுடைய திருத்தலங்கள் நிறைய இருக்குது. உனக்கு பிடிச்ச மாரியம்மனுக்கு போ. எப்போ? வைகாசி மாதம். நீங்கள் வைகாசி மாதம் இந்த மாரியம்மன் கோயிலில் போய் அம்மாவுக்கு கண்மலர், சரியா, நல்லா தேங்காய் பழம், பத்தி சூட பத்தலவாக்கு சந்தனம் குங்குமம் அப்படியே ஒரு கண்மலர் வச்சு நீங்கள் வழிபட்டு வந்து பாருங்களேன், நீங்கள் அவன் வாழ்நாளில் தரித்திரம்டே வராது. எப்படி பாருங்கள், வாழ்நாளில் அப்பேற்பட்ட சக்தி. இவன் என்ன செய்வான்னா, உள்ளூருக்குள்ளே ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயில் பக்கமே போக மாட்டான்.
இங்கேருந்து எவனோ சொன்னான்னு வைஷ்ணவி தேவியை போய் கும்பிட்டு வருவான். இங்கேருந்து எங்கே போவேன்? வைஷ்ணவி தேவி. அங்கே போய் 3 நாள் நடந்து உள்ளே போய் சாமி கும்பிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அங்கேருந்து அவள் வரலாம், இங்கே இருக்கிறவ உனக்கு உத்தரவு தரணுமே. அப்போ இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு பழகணும். அதில் மாரியம்மனை வழிபடுறது மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சில இடத்துல வந்து பெண்களுக்கு திருமணம் அப்படின்றது இல்லாமல் இருக்கும். இவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வைகாசி மாதம் அழகாக அம்மாவுக்கு ஒரு அரைக்கா பவுனில் ஒரு பொட்டுத்தாலி செஞ்சு கண்மலர் எடுத்து வச்சு இந்த மாரியம்மனுக்கு வழிபட சொல்லுங்களேன். திருமணம் தடையில்லாமல் நடக்கும். இதெல்லாம் வாழ்வியலோடு நம்ம இருந்ததை இப்போ நம்ம மறந்துட்டோம். ஏன்னா தேடுதல் அப்படின்றது ஆகிப்போச்சு, ஆசை நிறைய ஆகிப்போச்சு. அதனால் இவங்க பூராமே எல்லாத்தையும் விட்டுறான். இப்போ கூட பிறந்தவனே வீட்டுக்கு வந்தவனே என்ன சொல்கிறான்? உள்ளே நுழைஞ்சவனே, அண்ணே ஒரு வாரம் இருக்குண்ணே பார்ப்போம் அப்படின்லாம் இல்லை. அப்போ அடுத்து நீங்கள் எப்போ ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். உறவுகள்லாம் இதாகி போச்சு. ஒரு குழந்தைய பெற்று போட்டு என்ன செய்கிறான்? அதுக்கு உறவு கூட ஒரு குழந்தை இல்லாமல் போச்சு. இப்போ வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள், இப்போ திருச்செந்தூர் இருக்குது, நீங்கள் எல்லாருமே திருச்செந்தூர் போகணும். அதுலேயும் இந்த பங்குனி மாதம் இருக்கு இல்லையா, இந்த பங்குனி மாதம் திருச்செந்தூரில் போய் குளிச்சுட்டு செந்தூரானை வழிபட்டுட்டு அங்கே வந்து மூவர் சமாதி இருக்கும், அதை வழிபட்டுட்டு வந்தால் சகல விதமான நன்மைகள் நடக்கும். கண்டிப்பா மக்களுக்கு தேவையான வாழ்வியலும் வழிபாடு முறைகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களா தனித்தனியா இந்த விஷயத்துல இது பண்ணா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சிறப்பா எடுத்துரைத்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.